ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 91:11 நான் வாசிக்கிறேன். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய ஆண்டவர் வழிகளிலெல்லாம் நம்மை பாதுகாக்கும்படியா தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பாராம். எவ்வளவு மேன்மையான ஒன்று பாருங்கள். என்னென்றால் ஒரு மனிதனை குறித்த தூரமுறையால் குறித்த காலமுறை தான் நடத்த முடியும். ஆனால் எல்லா விதத்திலும் பாதுகாப்பாய் நடத்த முடியுமா என்று சொன்னால் அது முடியாது. ஆனால் தூதர்களை அனுப்புகிறாராம். இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை பாருங்கள். எகிப்திலிருந்து வனாந்தரத்திலே நடத்தும் பொழுது உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பேன் கர்த்தர் சொன்னார். விதமாகவே செய்தார். தடைகள் அதனால் மாறுகிறது. வனாந்தர பிரயாணம்தான். பகலிலே பிள்ளைகள் உஷ்ணத்திலே கஷ்டப்படக்கூடாது கர்த்தர் மேகஸ்தம்பத்தை ஏற்படுத்துகிறார். இரவிலே பார்க்கும் பொழுது இருள். ஜனங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் தான் தங்க வேண்டும். லட்சக்கணக்கான ஜனங்கள், சிறு பிள்ளைகள், ஆடு மாடுகள், பெரியவர்கள், எல்லா வித கேட்டகரிஸ், எல்லா வயது உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலே வெளிச்சத்தை கொடுக்கிறார். எல்லா விதத்திலும் பாதுகாப்பை கொடுக்கிறார். அந்த தேவன் தான் நம்மையும் நடத்துகிறார். தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறாராம். தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறதுனால நம்மோடு இருக்கிற நம்முடைய உடைமைகள் கூட பாதுகாக்கப்படுகிறது. அநேக நேரம் பொருட்களை நாம் தொலைத்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். நாம் பத்திரமாக இருந்தாலும் யாரோ திருடர்கள் திருடிட்டு போய்விடுகிறார்கள் சொல்லி பின்பு உட்கார்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடி எடுத்து அதை பெற்றுக் கொள்வது கூடாத காரியமா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தூதர்களை அனுப்பும் பொழுது நம்முடைய பொருட்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. அதுதான் உண்மை. ஒரு சமயம் சிறு கூட்டமாய் வாலிபர்லாம் இணைந்து அது கிறிஸ்துமஸ் நாட்களிலே கேரல் ரவுண்ட் போகும்படியாய் சைக்கிள்ல போய் கொண்டிருந்த நாட்கள். ஒவ்வொரு வீட்டு முன்னாடி சைக்கிளை நிப்பாட்டி வைத்துக் கொண்டு அங்க போய் பாடி ஜெபித்து விட்டு திருப்பி சைக்கிள் எடுத்து அடுத்தருக்கு போக வேண்டும். அப்படி போய் ஒரு குறிப்பிட்ட பகுதியில போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டில ஜெபித்து விட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி விட்டு வெளியே வரும்போது ஒரு குறிப்பிட்ட தம்பியினுடைய சைக்கிளை காணும். யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அது அவனுடைய சைக்கிள் அல்ல. அவன் போவதற்காக யாரோ ஒரு தெரிந்த ஃப்ரெண்ட சைக்கிளை வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன செய்வதுன்றே தெரியவில்லை. இங்கதானே வைத்ததுக்குள்ள காணாமல் போய்விட்டதே. உடனே அந்த தம்பிமார்கள் அந்த இடத்திலே கரங்களை பிடித்து, ஆண்டவரே வழிகளிலெல்லாம் எங்களை காக்கும்படி தூதர்களை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களே, இப்பொழுது சைக்கிள் எங்க இருக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய தூதர்களை அனுப்பி அந்த சைக்கிள் எங்களுக்கு வேணும், நீங்க அதை எங்களுக்கு பெற்றுக் கொடுங்க, எப்படியாவது இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஜெபித்து முடித்து விட்டு அருகில் அப்படி கடந்து திருப்பி போகிறார்கள். போய்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு 200-300 மீட்டர் தாண்டி அந்த சைக்கிளை அப்படியே ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டான். அந்த சைக்கிள் அங்க அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த சைக்கிளை எடுத்தவனால் அதற்கு அப்புறம் அதை கொண்டு போகவனால் முடியவில்லை. தூதர்களை வைத்து தடுத்து நிறுத்தி அந்த சைக்கிள் அங்கு நிறுத்தப்பட்டு விட்டது. தம்பிக்கு ஒரே சந்தோஷம். வழிகளில் எல்லாம் நம்மை மட்டுமல்ல நம்முடைய விடுமைகளையும் கர்த்தர் காக்கிறவரா இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். யார் இல்லையா, நான் தனிமையாக பிரயாணம் பண்ணுகிறேன், தனியாக போராடுகிறேன், என் வாழ்க்கையில நான் தனிமரமாய் மாறிவிட்டேன், எனக்கென்று எது இருக்கிறது, வாழ்க்கையில எல்லாம் இழந்து அனாதையா இருக்கிறேன்னு சொல்லுகிறீங்களா? கர்த்தர் இருக்கிறார். பிரயாணங்களிலே கூட வரும்படி தூதர்கள் இருக்கிறார்கள். பாதுகாக்கும்படியாய் தூத சேனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிரயாணங்களிலே வழிகளில் எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படியாய் தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாட்களிலும் கூட எந்தெந்த பிள்ளைகளுக்கு எந்தெந்த இடங்களிலே தூதர் பணி தேவையோ நீர் அதை கட்டளையிடுவீராக. தனியாய் போராடி கொண்டிருக்கிற அந்த நிலைமை மாறட்டும். தூதர்கள் கூட வருவதை பார்க்கட்டும். தடைகள் அவர்கள் மாற்றிக் கொடுப்பதை உணரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். தொடர்ந்து வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தூதர்களை அனுப்பி பெரிய காரியங்களை செய்வீராக. செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கிருபையை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உம்முடைய சமூகம் முன்சொல்லட்டும். துதி கனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாப்பார். அந்த பாதுகாப்பிலே உடைமைகளும் பாதுகாக்கப்படும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.